ஹலோ மக்களே, வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எப்படி நம்ம கார் மெயின்டைன் பண்ணணும், இல்லை மெயின்டைன் பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் ஏதாவது புது வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறையா தகவல் தெரியலாம், உங்கள் காரை நல்லா பராமரிக்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மோட்டார் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த கண்டென்ட்டை எனக்கு கொடுத்ததுக்காக. அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா காரை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது தகவல், உங்கள் காரை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காருக்கான பேட்ரி ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் காரை 3 days ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதோட உங்கள் காரில் இருக்கிற ஹீட்டரை கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் காரோட பேட்ரி கொஞ்சம் நல்லா சீக்கிரம் சார்ஜ் ஆகி ட்ரைன் ஆகாமல் இருக்கும். இரண்டாவது தகவல், நம்ம காரை ஒரே இடத்துல ரொம்ப நாள் பார்க் பண்ண போகிறோம், அந்த சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஹேண்ட் பிரேக் போடாமல் அதை ஃபஸ்ட் கியரில் நிறுத்தி வைங்க. ஸோ தட் நம்ம பிரேக் ஜாம் ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கட்டையோ இல்லை கல்லோ வச்சு அதை நிறுத்தி வைக்கலாம். மூன்றாவது தகவல், உங்கள் காரை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னா உங்களோட காரை ஏதாவது க்ளோஸ்ட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லட்டா அதை கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட காரை டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், அப்புறம் கலர் ஃபீடிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நான்காவது தகவல், ஜென்ரலாக டயர்ஸோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 4 to 5 years. ஒரு சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட காரை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அதை முன்ன பின்ன மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல இல்லாத இடத்துல கூட நிறுத்திக்கலாம். அது பண்ணுறதுனால உங்களோட காரோட ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் வியரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஐந்தாவது தகவல், உங்கள் கார் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் காரோட இன்டீரியரை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியே போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு காருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதோட வேஸ்ட்டை எடுத்து கீழே போட்டுருங்க. இன்கேஸ் போடாமல் இருந்தீங்கன்னா அதோட பேட் ஸ்மெல் ரேட், அதாவது எலி வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். ஆறாவது தகவல், கார் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால காரோட பெட்ரோல் டேங்க்குள்ளே ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டேங்கை ஃபில் பண்ணி வைங்க. ஸோ தட் பெட்ரோல் டேங்க் ரஸ்ட் ஆகாது. இன்னொரு தகவல், கார் நீங்கள் ஒரு ஷேடில் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா வைப்பரை மேலே ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ தட் வைப்பர் விண்ட்ஷீல்டோட ஒட்டிக்காமல் இருக்கும்.